ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா, குக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே டேங்கா ப்ராஜெக்ட் இன்னுமா நீ முடிக்காமல் இருக்க? நான் என்ன பண்ண ஜமான், நானும் முடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் முடிக்கல. டேய், இவ்வளோ நாள் இருந்துச்சு தெரியுமா? அப்போல்லாம் நீ ஆட்டம் போட்டுட்டு இருந்துட்டு இப்போ பாரு, நாளைக்கு நம்ம சப்மிட் பண்ணியே ஆகணும். இந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணலை, கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஸர் நம்ம இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவாடா, அப்புறம் இவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயோ ஜமன், நீ வர அதை ஞாபகப்படுத்தி என்னை பயமுடுத்தாதுடா. நானும் நாளைக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ போய் உன் அண்ணன் நம்ஜன் கிட்ட ஹெல்ப் கேளு. அவன் இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக பண்ணுவான்ல, அவனுக்கு முடிச்சு கொடுத்துருவான். யார் அவனா? அவன் நான் கேட்கும்போது தான் ரொம்ப சீன் போடுவான். நான் அவன்கிட்டலாம் கேட்க மாட்டேன். இங்கே பாரு, இங்கே உன் அண்ணன்கிட்ட வீராப்பு காட்டுறதுக்கெல்லாம் இங்கே டைம் கிடையாது. ஒழுங்காக அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அதை முடி, இல்லை நாளைக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயோ, உன்னை டார்ச்சர் பண்ணுற ஜமன். நீ யார்? நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா? நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. நீ சப்மிட் பண்ணலைன்னா நானும் என் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணக்கூடாது. நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. ஃபர்ஸ்ட் போய் ப்ராஜெக்டை எப்படியாவது முடிக்கிற வேலையை பாரு. ஐயோ சரிடா, இரு நான் போய் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து நம்ஜூனோட ரூமுக்கு தான் போகிறாரு. நம்ஜூன் கதவை துறடா. எங்கே போயிட்டாங்க? கதவே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு வேளை இல்லையோ? அம்மாட்ட போய் கேட்போம். மா எதுக்குடா? எதுக்குமா நீங்கள் இப்படி கத்திட்டு இருக்க? நம்ஜூன் எங்க? அவன் ரூமில் தான் இருப்பான். அவன் ரூமில் இல்லைம்மா, நான் இப்போ தான் போய் தட்டி பார்த்துட்டு வரேன். ஒழுங்கா பார்த்தியா நீ? இல்லைம்மா, நான் தட்டி பார்த்தேன்னா திறக்கல, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். அவனோட ரூமில் தான் இருந்தான். ஒழுங்காக போய் பாரு. எதையும் ஒழுங்காக பார்க்காம என் உயிரை எடுத்துக்கிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டது குத்தமா? அதுக்கு என்னமோ இப்படி பேசுகிறேன். நானே போய் பார்த்துக்கிறேன் போ. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சிடல, போகிறேண்ணா. ஓவராக தான் பண்ணுறாங்க. எங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? ஐயோ, வார ரூம் கூட திறக்காம சீன் போடுறான். நம்ஜூன் டோரை ஓப்பன் பண்ணுறா. ஐயோ, இவன் வேறு ஓப்பன் பண்ணி தொலைய மாட்டேங்கிறானேன்னு சொல்லி அங்கே வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. அவ்வளோதான், ஷாக்கில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன வேணும்? எதுக்கு இப்போ என்னை குருன்னு பார்த்துட்டு நின்றுட்டுருக்க? அது சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன். நான் அப்புறமா வரேன். அப்புறமா வரியா? வந்தல்ல, கத்திக்கிட்டு தானே இருந்தேன். இப்போ எதுக்கு உன் அண்ணனை தேடி வந்தேன்? அது நான் என் அண்ணனை தானே தேடி வந்தேன். நான் என் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் இருக்கிறது தெரியாமல் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேனே. நெல்லுன்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு ஏதாவது சொல்லி இப்படி தான் நான் பண்ணிகிட்டே இருப்பான். இல்லை, நான் கிளம்புறேன். என் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். ஐயோ, போயிடுங்க, போயிடு. எதுக்கு போய் என் ஹேண்டை பிடிச்ச உள்ள இழுக்கிறீங்க? விடுங்க, நான் போகணும். பார்க்க தானே வந்தேன். என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்கிறியா நீ? அது நான் என் அண்ணனை தானே பார்க்க வந்தேன். நீங்கள் எதுக்கு என்னை இப்படி பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க? விடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நீ உன் அண்ணனை தான் பார்க்க வந்த, அது எனக்கு புரியுது. அதுக்காக என்ன விஷயம்னு சொல்லிட்டு போக மாட்டியா? நீ சொல்லு. உன் அண்ணன் வெளியே போயிருக்கான், அவன் வந்ததும் நீ தான் கேட்டேன்னு நான் அவங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். நீ என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க. விட்டாச்சு. அதுக்கு இவ்வளோ கிட்டையா நின்றுட்டுருப்பீங்க? நகத்தில் இல்லைங்க. பாரு, நீ கையை மட்டும் தான் விட சொன்னேன், நான் கையை விட்டேன். எனக்கு கிட்ட இல்லை, தூரமான இல்லைனாலாம் நீ சொல்லக்கூடாது. ஐயோ, ஷர்ட் போடாமல் இப்படி. ஐயோ, என்னை வேறு இப்படி பார்க்க முடியலையே. மூஞ்ச பார்த்து பேசு. என் கழுத்துக்கு கீழே என் மூஞ்சிரு. இது என் செஸ்ட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்க. நான் ஒன்றும் உங்கள் செஸ்ட்டெல்லாம் பார்க்கலையே. பார்க்காம தான் ஹேண்டி என் செஸ்ட்டில் இருக்கா. ஐயோ, இந்த கையை வேறு கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நீ வேறு சும்மா இருக்க மாட்டியா? பார்த்தா அப்படியே போய் கையை வச்சிடணுமா? அது தெரியாமல் வச்சுட்டேன். தெரியாமல்? சரி, நீங்கள் விடுங்க, நான் போகணும். என்னன்னு சொல்கிறேன்னு தானே சொன்னேன். ஏன்னா திரும்ப விடு போகணுன்னு சொல்லிட்டு. அது அது என் அண்ணன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன். ஹெல்ப்பா? சரி சொல்லு. இங்கே உன் அண்ணன் இல்லை, முடிஞ்சால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் என் அண்ணன் வந்தாவே கேட்டுக்கிறேன். நீங்கள் தள்ளுறீங்களா? சொல்லுன்னு சொன்னேன். அது காலேஜில் நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வைக்கணும். அது என் அண்ணன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஓ, காலேஜ் ப்ராஜெக்டா? சரி விடு, நான் பார்த்து தரேன். கண்டிப்பாம்மா. நீங்கள் பார்த்து தரீங்களா? உண்மையாக தான், நான் பார்த்து தரேன், கொடு. இல்லை, எதுக்கு நீங்கள் வீணாக கஷ்டப்பட்டுக்கிட்டு? நான் என் அண்ணன் வந்தாவே கேட்டு வாங்கிக்கிறேன். ஏய் குடுன்றேன். என் லேப்டாப்பை கொடு. ஏய் குடுன்னு தானே சொன்னேன். என்ன ப்ராஜெக்ட்டு? அது நான் இதுதான். இது நாளைக்கு சப்மிட் பண்ணியே ஆகணும். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா? என்னால் இது முடிக்கவே முடியல. அதான் நம்ஜூன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன். ஏய், இது முடிய முடியல உன்னால்? ஈஸி தான், நான் முடிச்சு தரேன். உண்மையாவா? எனக்கு முடிச்சு தருவீங்களா நீங்கள்? முடிச்சு தரேன்னா தரேன். இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா முடிச்சு தர மாட்டேன், பார்த்துக்கோ. இல்லை 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 இல்லை, நான் பேசலை, நீங்கள் முடிச்சு தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா? சரி வா, அப்படி உட்காரு. உட்காரவா? எதுக்கு? உன் ப்ராஜெக்டை தானே பண்ணுறோம், அப்போ நீ தான் என் பக்கத்தில் உட்காரணும். அதெல்லாம் முடியாது, நான் ரூமுக்கு போகிறேன். உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சால் என்னை கூப்பிடுங்க. ஏய், இது என் ப்ராஜெக்ட் இல்லை, உன் ப்ராஜெக்டு. உனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனால் நீ என் பக்கத்தில் உட்காந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நான் சொல்லித்தரேன், நீ உட்காரு. இல்லை, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் போகிறேன்ப்பா. ஏய், நான் போகிறேன், என்னை முடிச்சுட்டா மட்டும் கூப்பிடுங்க. ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் அப்படியே ரூமில் பெட்டில் உட்காந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கார். பட் கீழே பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காரு. உட்காந்து அப்படியே அந்த லேப்டாப்பை வச்சு அந்த ப்ராஜெக்டை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது இவ்வளோ ஈஸியான ப்ராஜெக்ட் கூட இவன் முடிக்க முடியலனா ஃப்யூச்சரில் இவன் என்ன பண்ண போகிறான்னே தெரில. சரி, அதான் நம்ம அறிவோம்ல, அவனை நம்ம பார்த்துக்குவோம். ஏய் ஜங்கு, கிளம்பலாமா? இந்த உன் டிஷர்ட்டு. டேய், என்னடா பண்ணிட்டுருக்க? என்ன லேப்டாப்லாம் வச்சு உட்காண்ட்ருக்க? டேய் நீ கிளம்பு, நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா? டேய், உன் டிஷர்ட்டில் நான் சாஸை ஊற்றிட்டேனே, நான் அதை வாஷ் பண்ண போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னடா லேப்டாப்போடு உட்காண்ட்ருக்க? எங்கள் பாரு மச்சான், சுகா வர சொன்னால் சீக்கிரம் கிளம்பு, இல்லைனா ஒண்டையாக கேட்பான். டேய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் என்னால் வர முடியும். நீ கிளம்பு, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சுகாகிட்டே சொல்லிடு. அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? டேய், என்னது இது திடீர்னு? என்ன உனக்கு லேப்டாப்பில் ப்ராஜெக்ட்டு காட்டு. டேய், இது இல்லை, உன் தம்பி தான். ஏன் தம்பிதா? டேய், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தானே கேட்பான், உன்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கான்? இல்லை, உன்னை தேடி தான் வந்தான், நீ இல்லை, அதனால் கூட நான் ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லி நான் தான் வாங்கினேன். இதை முடிச்சு தந்துட்டு நான் வரேன், நீ கிளம்பு. டேய், அதெல்லாம் தேவையில்ல, நான் உனக்கு அப்புறம் கூட வந்து முடிச்சு தந்துக்கிறேன், நீ வா, நம்ம போகலாம். டேய் நீ கிளம்பி, நான் வரேன்னு சொன்னேன். எப்பா இதுடா இப்படி ஓவராக பண்ணுறீங்க? இந்த டிஷர்ட்டு நீ வந்தால் சரி, வரலனா சரி. அவன் என்ன கேட்டான், நான் உன்னை தான் சொல்லுவேன். சொல்லிக்கோ, கிளம்புறியா? கொஞ்சம் காற்று வரட்டும், அடைச்சிட்ருக்கு. இருக்கும். நான் உனக்கு இப்போ அடைச்ச மாதிரி தான் இருக்கும். எப்படியோ போ, நான் போகிறேன். கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜேகே அங்கே உட்காந்து ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். இப்போது அவன் அந்த ப்ராஜெக்ட் அந்த லேப்டாப்பில் பார்த்துட்டே இருக்கும்போது டேவோட ஒரு செக்ஸி பிக் லேப்டாப்பில் நோட்டிஃபிகேஷனாக வருது. ஏன்னா அந்த லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பும் கணக்கில் தான் இருக்கும். இப்போது டேங் அவன் ரூமில் உட்காந்து அவனோட மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது லேப்டாப்போட கணக்கில் இருக்கிறதுனால இங்கேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு, அவங்க சேட்டிங் நோட்டிஃபிகேஷனெல்லாம். இப்போது டேவோட செக்ஸி பிக் ஒன்று அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வருது. அவனுக்கு சரியாக ஜேகேக்கு தெரியல, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாகவே இருந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு டேவோட அந்த பிக்கு சரியாக தெரியல. திரும்பவும் அப்படியே சேட்டிங் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தல, நான் தான் ரொம்ப செக்ஸி, நம்ம கேங்குனே என் அளவுக்கு செக்ஸியாக ஏன் இருந்துருமா? அதெல்லாம் முடியவே முடியாது. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, எனக்கு ஈக்குவலாக யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சேட் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான், அந்த சேட்டை படித்ததுமே ஜெக்கி செம்ம ஷாக் ஆகி அந்த சேட்டை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுறான். வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க, குரூப் சேட் மாதிரி. அதில் டேயோட ஃப்ரெண்ட்ஸு ஜிம்முன்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரே டர்ட்டி டாக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஜேகே டேயோட ஒவ்வொரு ஃபோட்டோவும் அவ்வளோ தரமாக இருக்குது. ஹிப்பு, லேப்பு, செக்ஸி ஃபோட்டோஸு, அவன் நெக்கு அப்படியே அவன் ஸ்வெட்டாகி இருக்கிற மாதிரின்னு ஒவ்வொரு ஃபோட்டோவும் அவ்வளோ தரமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஐயோ, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறானுங்க?
நிஜமாலுமே இவனுங்க காலேஜ் படிக்கிற பசங்க தானா? டேய், நாங்கள் கூட இப்படியெல்லாம் பேச மாட்டோம்டா. யாரா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த டே சின்ன பையன் நினச்சா மெசேஜெல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் பாரு. அப்போது ஜிமின் தான் டேக்கு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மச்சான், ஒரே என்ஜாய் போல் உன் ஆள் தான் உன் ப்ராஜெக்டை பண்ணுறான்னு சொல்லி. ஏய், நீ ஏன் அப்படி சொல்கிற? அவன் எவ்வளோ செக்ஸியாக இருந்தான் தெரியுமா? அவன் ஷர்ட்டே போடல மச்சான், வெறும் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தான். ஐயோ, அவன் ஹேப்ஸ் இருக்கே, அவன் ஜஸ்ட்டு அப்படியே வளவலன்னு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுடா. என்னையே மறந்து நான் அதை டச் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கேன். டேய், டச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய், நீ சின்ன குழந்தைன்னு நான் நினச்சேனா? சின்ன குழந்தைன்னு நினச்சி இவ்வளோ நாள் உன்னை சும்மா விட்டு வச்சுருந்தா என்னென்ன பேசிகிட்டு இருக்கான் பாரு. அப்புறம் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான் ஜிமின்னா. என்ன மச்சான், கனவுலே குடும்பம் நடத்துகிற போலையே. நீ வேற கனவுல நானும் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கேன், அவனும் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான், 2 பேரும் கீழெல்லாம் கழட்டிட்டோம் மச்சான், நியூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சேட் போட்டுகிட்டே இருக்கும்போது அவ்வளோதான். அந்த சேட்டை படிக்க படிக்க ஜேகேக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது. அடுத்து என்னங்கிற மாதிரி. அப்போ தான் ஜிமன் டே போதுண்டா, விட்டா உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நீ கனவுல வாட்ஸ்அப்லேயே நடத்திடுவா போல். நீ போய் உன் புருஷன் கிட்ட பண்ணி ஏன்டெல்லாம் பண்ணாத. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ நினச்சா கூட தான் நான் என் புருஷன் கூட பண்ணுவேன், அதேண்டா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அவங்க சேட் பண்ணி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் எங்கள் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. யாராண்டின்னு இப்போது லேப்டாப் அப்படியே மூடி வச்சுட்டு அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு கையோட ஒரு ரூம் டோரை தான் நாக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது டேவும் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய், இல்லைனடா, உள்ளே எதுக்கு வரீங்க? உள்ளெல்லாம் வராதிங்க. ஏய், இப்போ எதுக்கு என் மொபைலை பிடுங்க? கொடுங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னடா பேசிகிட்டு இருக்கேன்? ஏய், என் மொபைல்லாம் நீ ஏன் பார்க்குற? விடு. ஏய், பார்க்குறேனாவா அடிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே டேவை வாலில் பின் பண்ணிவிட்டு, என்னடா என்ன சேட் பண்ணிட்டுறிய? அப்புறம் நீயும் நானும் நியூடாக இருந்தோம், நியூடுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே. நியூடாக இருந்தோம் சொல்லலையா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு விடுங்கண்ணா. ஏய், நீ உன் ஃப்ரெண்டு ஜிமின்கிட்ட பேசினதை தானே நான் சொல்கிறேன். ஏன்னா எதுவுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி பேசுகிறியே. பச்சை புள்ள நானும் நினச்சேன், ஆனால் இந்த பச்சை புள்ள பால் மட்டுமா குடிக்குது, வேறு என்னென்னமோ குடிக்குதே. ஏய், என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இப்படி என்கிட்ட டேர்ட்டியாலாம் பேசாத. ஓ, நான் உங்ககிட்ட டேர்ட்டியாக பேசுகிறேன்? ஆமாம், நீ தான் டேர்ட்டியாக பேசுகிறேன். தள்ளடா. ஏய், இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? அப்புறம் சேட்டில் என்ன சொன்ன? புருஷனா? நான் ஓ புருஷனா? அப்போது நீ என் பொண்டாட்டி அப்படி தானே? இது எப்படி உனக்கு தெரியும்? அதுக்கு நீ வாட்ஸ்அப்பில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தல, என்கிட்ட கொடுக்கும்போது அந்த கனெக்ஷனை கட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை கட் பண்ணாமல் கொடுத்த இவ்வளோ நேரம் சேட்டெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐயோ டயங்க, முட்டாள்டா நீ, இப்படியா பண்ணி வைப்பேன்? எல்லாமே பார்த்துட்டியா? எல்லாமே பார்த்துட்டேன். நீ என்னை நினச்சி டெய்லியும் இப்படி தான் ட்ரீமில் பண்ணிகிட்ருக்க போலையே. அது அப்படியெல்லாம் இல்லை, சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படி பேசிப்போம். மற்றபடி ட்ரீம்லலாம் நான் அவங்ககிட்ட இப்படி தப்பெல்லாம் நடந்துக்கிற மாதிரி, கிஸ் பண்ணுற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி, குழந்தை பெற்றுக்கிற மாதிரிலாம் நான் அப்படியெல்லாம் நினச்சதே இல்லை. ஓ, நீ குழந்தை வரையும் போயிட்டியா? இது தெரியாமல் போச்சே. நான் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்லோ போலையே, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படி நினைக்கலன்னு சொல்கிறேன்ல. நீ நினைக்கலன்னா எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கே, அது உனக்கு புரியுதா ஃபஸ்ட்டு? ஐயோ, இந்த வாய் இருக்கே, இந்த வாயால் தான் நான் இப்படி இருக்கேன். அப்புறம் நிப்பல் கிட்ட ஒரு மச்சம் இருக்குது போலையே. என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் இப்போ நீ பார்த்த? அதான் பிக்கம் சேச்சிமனுக்கு அதில் பார்த்தேன். அதான் நம்ம நோட் பண்ணுவேன். அது நான் ஃபுல்லாக தானே இது பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை, ஒரு பிக்கில் அந்த ஒயிட் ஷர்ட் பிக்கிறீல்ல,
அதில் உன் ஷர்ட் லைட்டாக விளையிட்டு இருந்துச்சு. அப்போது உன் நிப்பலுக்கு பக்கத்தில் அந்த மச்சம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். நீ பாவட் 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 அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஐயோ, காட்டுறதெல்லாம் காட்டிட்டு இப்போ 2 கையும் வச்சு மறைச்சா என்னடா அர்த்தம்? ஐயோ, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கே நீ? நீங்கள் பாரு, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நான் அம்மாவை கூப்பிட்டுருவேன், இல்லை யானை நம்பிச்சோன்னு கூப்பிட்டுருவேன், பார்த்துக்கோ. யாரு? உன் அண்ணனா? உன் அண்ணா ஆல்ரெடி போயிட்டானா? ஆமாம், உன் அண்ணா ஆல்ரெடி சுகா கூப்பிட்டான்னு போயிட்டான். ஆக்சுவலாக நானும் போகிறது தான். என்ன பண்ணுறது, உன் ப்ராஜெக்டை பார்க்கலான்னு நின்னேன். இப்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பதில் வேறு ப்ராஜெக்டை பண்ணணும் போலே. இப்போ இங்கே எதுக்கு நான் தடவிட்டுருக்கேன்? ஃபஸ்ட்டு நகர்றான். நான் தடவிடுது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற. எங்கள் பாரு, அம்மா இருக்கு, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், பார்த்துக்கோ. நகரடா. உன் அம்மாக்கெல்லாம் அது தெரியாது. ஏன்னா உன் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க, வெளியே வர்றதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஏய் பொறுக்கி, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தியா? எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தேன். அதனால் இப்போ நீ கற்றுனாலும் யாருக்கும் கேட்காது, யாரையும் கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்க, நான் என்ன வேணால் பண்ணலாம். அப்போது உண்மையாக நான் கற்றுனா யாருக்குமே கேட்காதா? நான் கூப்பிட்டாலும் யாருமே வர மாட்டாங்களா? நீ கற்றுனாலும் யாருக்கும் கேட்காது, நீ கூப்பிட்டாலும் யாரும் வர வாய்ப்பே இல்லை. இந்த சான்ஸை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் சொல்லுங்க புருஷா? ஏய், என்ன டோன் மாறுதி? இங்கே பாரு, டோன்லாம் மாறல. ரொம்ப நாளாக எனக்கும் ஆசை தான், உனக்கும் ஆசை தானே? எனக்கும் ஆசை, உனக்கும் ஆசையா? ஏய், என்னடா பேசிட்டு நீ? ஐயோ, அப்படியே பச்சை புள்ள, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கே இவ்வளோ தெரியுதுன்னா உனக்கு எவ்வளோ தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது நீ ஆக்டிங்லாம் பண்ணாத, எனக்கு இப்போது நீ வேணும். உனக்கு இப்போ நான் வேணுமா? டேங்கா, பாரு, உனக்கு இப்போ தான் 18, நீ குழந்த பையன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அது தப்பு. எனக்கு 18 தான். இந்த வயசில் தான் தப்பு பண்ண ரொம்ப பிடிக்குமா? தப்பு பண்ணலாமா புருஷா? தப்பு பண்ணலாமா? ஏய், இங்கே பாரு, என் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்ட்ரோலை லூஸ் பண்ண வச்சிடாத. யார் பண்ண சொன்னா? லூஸ் பண்ணுங்க. ஏய், எங்கடா கை வைக்கிற? கையறா. அப்படி தான் வைப்பேன், அது எனக்கு சொந்தமானது தானே, அப்போ நான் வைக்கலாம்ல. டேய், எப்போ இருந்து இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்ட? ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சினேடா, ஆனால் என்னை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேடா. நீ ரொம்ப ஓல்டு புருஷன், அதனால தான் உனக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்தியா, நான் ட்ரெண்டில் இருக்கேன், அதனால் எனக்கு நிறைய தெரியும். ஏன் உனக்கே தெரியாத போஸ்ட்லாம் கூட நான் பார்த்து வச்சுருக்கேன். நம்ம வேணா ட்ரை பண்ணலாமா? போஸெல்லாம் பார்த்து வச்சிருக்கியா? டேய், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ இப்படி தான் விட்டா பேசிகிட்டே இருப்பேன். எங்கே பாரு, பேசக்கூடாது. அதுக்குள்ளே அம்மாவும் அண்ணாவும் வந்துட்டாங்கன்னா டைமெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேலையும் பார்க்கலாமாம்மா, வேலையை பார்க்கலாம் மாமாவா? டேய், இப்போ எதுக்கு வெளில தள்ளிட்டு மேலே வரேன்? எதுக்கு வருவாங்க? வேலை பார்க்கத்தான். என் மாமா மேலே வேலை பார்க்கத்தான். டேய், இப்போ எதுக்கு நீ கொலையிற, பாட்டு போடுற மாதிரி பண்ணுற? இல்லை, நீ சரியில்லை, நகரு. நான் ஏதோ வேறு ஏதோ நினச்சி வந்தா, ஒன்றை டீஸ் பண்ணலான்னு வந்தா, நீ என்ன டீஸ் பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு நகரு. ஐயோ, நான் வேற. ஐயோ தம்பி, அவன் சின்ன பையன்டா, வேணடா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அவன் தான் ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்ருக்கானா, நீ இப்படி பண்ணக்கூடாது. அவன் சின்ன பையன். ஐயோ, எங்கள் வாயா இனியா, நானே பக்கத்தை விட்டு கூப்பிட்றேன், நீ என்னவோ போயிட்டே இருக்க. என்ன உனக்கு உன் தம்பி எழுதலையா? ஏன் அவ்வளோ செக்ஸியாக நான் இல்லையா என்ன? ஓ, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்ல, அதனால் உனக்கு செக்ஸியாக தெரியலையா? நான் வேணா இந்த ஷர்ட்டை கழட்டவா? ஏய், அது ஏன்டா கலட்டுற? ஏய், நான் உன்னை பர்த்டே கலட்டலடா, அதுக்குள்ளே வந்து பிடிச்சினா டாவா? ஆமாண்டா, டல்டா. நானே வெக்கத்தை விட்டு வந்து தப்பு பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கேன். நான் ஏதோ பச்சை புள்ளைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், நீ தான் இப்போ பச்சை புள்ள மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆளு தான் 6 அடி வளர்ந்துருக்கேன். ஆப்ஸு எதுக்கு? ஜிம்முக்கு போய் டெய்லியும் வளர்த்தி வச்சிருக்க. உன் தம்பி தான் நட்டுட்டு நிற்கிறான்ல,
ஏன் என் கூட இருந்தா குறைஞ்சா போயிடுவேன்? டேய் டயாம், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. காலேஜுக்கு போய் படிக்க சொல்லித்தாண்டா உனக்கு என்னடா சொல்லி தந்துருக்காங்க? தப்பாக பேசிகிட்டு இருக்க. ஐயோ, இங்கே நான் பச்சை பிள்ளையா இவன் பச்சை பிள்ளையான்னு தெரியல. ஆளு தான் 26 வயசுக்கு 6 அடி வளர்ந்துருக்கான், ஒன்றுமே தெரியல. கடைசியில் நான் தான் சொல்லி கொடுக்கணும் போனேன். உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி நான் எப்படி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறது எல்லாமே நான் தான் பண்ண போலையே. என் புருஷன் வேஸ்ட்டு. ஏய், ஓவராக பேசிகிட்டு இருக்க, வேணாம். அப்படி தான் பேசுவேன். ஓவராக பேசினாவாது கோவம் வந்து எதாவது பண்ணுவேன்னு பார்க்குறேன், எதுவும் பண்ண மாட்டேங்கிறே நீ அப்படிங்க. நானும் எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன். நிறுத்து. இதுக்கு பேர் கிஸ்ஸு. இதை வேற நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தியா? டேய், ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க? கிஸ்ஸுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படி இருக்கணும். டேய், ஒரு 1 நிமிட்டுக்கு லிப்ஸு ஓட்டிகிட்டே இருக்கணும். என் லிப்ஸும் மவுத்துக்குள்ளே இருக்கணும், அப்படி இருக்கணும். அதுதான் கிஸ்ஸு. இப்படி பண்ணுறது கிஸ்ஸா? இதை வேற நீ கிஸ்ஸுன்னு நினச்சா அடிச்சிட்ருக்கியா? டேய், ஏன்டா அப்படி பேசுகிற? வேடா, உனக்கு ஒவ்வொன்றும் தரமாக எப்படி இருக்கணும், எப்படி கிஸ் அடிக்கணும், இதெல்லாம் இன்றைக்கி நான் தான் உனக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ப்ராஜெக்ட் ஜங்கு ரெடி ஆகிடுச்சு, சொல்லித்தரலாமா? இப்படி பண்ணாதடா, எனக்கு மூச்சு வாங்குது. இப்படியெல்லாம் பண்ணாத, மூச்சு வாங்குதா? டேய், நான் 10 செகண்ட் கூட கிஸ் அடிக்கலாடா, எதுக்கே உனக்கு மூச்சு வாங்கினா எங்க? டேய், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா, தப்புடா. நான் வேறு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன், நீயும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்க. உன் அண்ணன் அம்மா எவனா வந்து பார்த்தா தப்பாயிடும்டா. தப்பானா ஆகட்டும், அப்புறம் கூட யாராவது சொல்லட்டும், எனக்கு இப்போ நீ வேணும் வாயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே பாயிறான். இதோட இந்த 1 ஷாட் முடிஞ்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போகடா செல்லக்குட்டீஸ். உங்களுக்கெல்லாம் இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாத செல்லக்குட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் லாஸ்ட்டாக எதுவும் தர மாட்டேன், புரியுதா? பாய்டா செல்லக்குட்டீஸ்.